பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்கிறதுங்க தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியா அவங்க மெஸ் நடத்திட்டு இருக்கிறாங்களா. அப்போ கவுன்சிலர் சில ஆட்களுக்குள்ளே பாக்கியாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கவும் இதை செரின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு தாங்க முடியாமல் அதுக்கப்புறமா அவங்கள போட்டு அடிக்க தொடங்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா பாக்கியா தடுக்கிறாங்க. எதுக்கு செலியா இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த கவுன்சிலர் ஆள்கள் சொல்கிறாங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு செலின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பாக்கியா டேய் உனக்கு இப்படிலாம் அடிபட்டுருக்கு, வாட நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கும்போது நான் சொல்ல கேட்காம இந்த மெஸ்ஸை தொடங்கினீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு செலின் கோபத்தோடு அங்கேருந்து போகவும் பாக்கியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க செலின் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வரவும் அப்போ என்னடா ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே கேட்கும்போது அப்போ செலின்னு சொல்கிறாங்க, இப்படி அம்மாவை பற்றி அவங்க தப்பாக பேசினாங்க, ஒரு பையனாக இருந்துக்கிட்டு நான் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எழில் அவனை சும்மாவை விட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுதானே அவனை வெளுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவனெல்லாம் உயிரோடய விட்டுருக்க கூடாது அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ்காரங்க வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ செலினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. செலின் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணுறது எல்லாமே அவங்க தான் அப்படிங்கும்போது அவங்க இப்போ ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் செலின் தான் சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க செலின் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத பாக்கியம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னால் என் பேரனை பாரு இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டியே, அந்த மெஸ்ஸை வேண்டான்னு சொன்னால் நீ கேட்டியா, இப்போ பாரு உன்னால தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கியாவை போட்டு ஈஸ்வரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.